இதயத்திலே துணிவிருக்க வருத்தம் இங்கே உனக்கு எதற்கு? படைத்தவனின் துணை இருக்க அடுத்தவனின் துணை எதற்கு? இதயத்திலே துணிவிருக்க வருத்தம் இங்கே உனக்கு எதற்கு? உன்னை நல்லாளாக்க உத்தமனை போலாக்க எண்ணியவர் யார் என்று கண்டுகொள்ள நாள் உண்டு. ஊரெல்லாம் உங்கள் பேரை போட்டும் நாள் வரும். கதை நறுக்கு உட்காரு. உன்னை நினைச்சபடி உண்மை ஜெயிக்கும்படி எட்டும் மரம் தா மாரியம்மா அவள் நீதான் காரியம்மா. உட்காருங்க உட்காருங்க போலாம். அம்மா முத்து மாறி இங்க அழகு முத்து மாறி முத்து மாறி தெய்வமானவளா மக்கள் முத்து மாறி அம்மா முத்து மாறி இங்க அழகு முத்து மாறி போட்டு பாதையிலே மாடிவா ஓடிவா மாடிவா தேவி மாடிவா. மனசு உனக்கு தாண்டி மகமாயி உன்னே நினைச்சு புட்டா கெடுதல் எல்லாம் சுகமாயி மறைகள் மீறி போற்று மணி மகமாயி கண்ணில் தொட்டியம் குளம் தெரியுதடி மகமாயி எமையாடும் நாயகியாம் நன்மகமாயி கண்ணிமை போல காத்திடுவாள் மகமாயி இவவான் மகனே உமையவள் இவனே சமயத்தில் காப்பவள் இவனே எங்கள் சமயபுரத்தான் இவளே.
ஆத்தா கருமாறி கண் பார்த்தால் போதும், பார்த்தால் வினை தீரும், பாவமெல்லாம் பறந்தோடும். தாய் கருணை தெய்வம் மாகாளி, நாட்டாமலை மீதில் வாழும் நாயகியா தேவி. ஆத்தா கருமாறி கண் பார்த்தால் போதும், பார்த்தால் வினை தீரும், பாவமெல்லாம் பறந்தோடும். நெஞ்சினில் வீட்டிருப்பார் தாயின் தேவையம்மா, தஞ்சமென்று வருவோர்க்கு தயங்காமல் அருள் புரிவாள், தஞ்சமென்று வருவோர்க்கு தயங்காமல் அருள் புரிவாள். தொடுத்து மாலையிட்டோம் அம்மா, மாவிளக்கில் ஏற்றி வைத்து பொங்கலும் விட்டோம். துள்ளி எழுந்து முன்னே தூயவளையின் தாய், எவளையின் தாய மாரியம்மா, தூயவளையின் தாய மாரியம்மா. உன்னிடத்தில் சொல்லாமல் வேறு எந்த உறவிடத்தில் உரைப்பேன் தாயே. இந்த கிராமத்தில் வாழும் மக்களை காத்திடுவாய் என் தெய்வமே, குலதெய்வமே அம்மா, எட்டி அம்மா, அம்மா அம்மா. ஓம் சக்தி. எப்படி இருந்தாலும் நீதாமா ஏத்துக்கணும். தாய் இந்த மாதிரி விட்டுறாத, தாயே விட்டுறாத. தாய் எப்படி வெறும் கம்பிங்கள்டா பாய் டே. வாயில வைக்கிறேன். எங்கடா எதுக்கு இல்ல எதுக்கு அது இருக்கட்டே எப்படி துக்கடா ஏன் கொள்ள பரப்போ அப்புறம் வேற இல்லை இந்த வேற ஏற்றிக்கிறாங்க தேவையில்ல துணி சொல்லி போடுவானா போடுவானா இந்த கற்பூர ஐயர் மாரி அஞ்சு போடுவானா அங்கடா உண்மையா சொல்றேன். ஏய் கட்சி நேரத்தில் சிரிக்காதுன்னு சொல்றேன். யாராவா எதுக்கு வந்துக்கிறாங்க? யாரு யாரோ பொண்ணு சூப்பராஜா டேய். ரெண்டு பொண்ணு அது ஸ்ரீதேவி கர்ப்பமா இருந்தா கருவு காரணம் யாருன்னு கேட்டோம். கொல்ல மறுத்தா அடிச்சோ செத்துட்டா. ஆமா இந்த காட்டுல அனாதை விட்டு போக கூடாது அப்படின்னு கட்டி முட்டி எல்லாம் போட்டு கொளுத்துறாங்க. கொளுத்தணும். வயிறானது ரெண்டா வச்சுது. அதுல இருந்து ஒரு உருவம் வந்து யாரும் தெரியல. இது பணங்காட்டு நெருடி உன் தலை தரப்புகள் அஞ்சாது. ஒரு மாறி கருவுல இருந்து வந்தவளா இவ கருமாரி. இவன் எதுக்கு வரணும்? இப்ப யாருன்னா இங்க வேகத்துல பக்க வச்சு ஆயிஷாங்களா யாருன்னா வர சொல்லி ஏன் வந்தா கேளு. கேட்டா ஏன் வரணும் எதுக்கு வரணும்? வேலை ஸ்ரீதேவி யாருக்கு தெரியுமா? என்னுடைய பிறந்தவள். அப்படி இருக்கும்போது என்னுடைய ஆயிரத்துக்கு ஒரு மணிக்கு கருமை சூறையாடி விட்டா நான் உன்னை விட்டு விடுவேனா? இவன் கருமாரி. என்ன பண்ண போற கேளு. ஒரு மாறி. ஏய் என்ன பண்ண போற? என்ன பண்ண போற கேளு. என்ன பண்ண போற? உள்ளே அடிக்க போறேன். கத்தி குடா. ஏய் யாரடி என்ன பேசிட்டு இருப்பா. கேக்கு ஏடி வா போவதா இல்ல தெரியுமா? யாரடி என்ன பேசிட்டு ஏய் போட்டு போயிடுறா. யாரடி வச்சு காட்டுறியா?
ஆமா ஒரு போனா பிடிக்கணும் வந்து ஒரு போறோம் என்ன குத்திட்டாங்க ஏன் குத்தியாருக்கு யார் மாமியா இருக்குண்ணா மாமியார் இருக்குடா டேய் கருமாரி முத்துமாரி கோமாரி தண்டமாரி இப்ப 108 நாமதேவ மாட்டேன் சரியான ஒண்ணும் தப்பு இல்ல அவ கேப் மாறினா நம்ம மொல்ல மாறி தங்க மாறி கௌதாரி கௌதா சொல்றா சோமாரி யாரா சோமாரி டேய் சரியான பேமாரி போடுடா அவ இவ யாரு கருமாரி கருமாரி டேய் இவருடைய அவதாரத்தில் 108 மொத்தம் அப்படி இருக்க பட்சத்துல இவ யாரு எப்பேற்பட்டவன் உலகத்தை முதல் தோன்றியதால் ஓம் சக்தியா இல்லை பாம்பாக உருவெடுத்ததால் நாகாத்த தேவியா வேப்பமரத்தாளா இல்ல உலகால உமையவளா காஞ்சி காமாட்சியா மதுரை மீனாட்சியா காசி விசாலாட்சியா திருக்கடை அபிராமியா இல்லை இந்த விநாயகர் எட்டியம்மாவா இந்த குட்டியம்மாவா ஒரு பேடி பொண்ணு வந்துட்டா தோசை வைக்கணும் மூஞ்ச பாத்தியா கோயில் மட்டும் கட் பண்ணி வா நம்ம மூஞ்சி இந்த மாதிரி இருக்கும்போது அடுத்த மூஞ்சி சொல்லக்கூடாதுடா நம்ம இதே தான் மணிபா சட்டை திறந்து கிடக்குது உலகத்தில் தெய்வம் இருக்கிறதா நான் கேக்குறேன் இருக்குதுங்க நீ சொல்ற நான் சொல்ல மாட்டேன் சத்தியமா உலகத்துல தெய்வமே கிடையாது தெய்வமே இல்லையா தெய்வத்தை உருவாக்குறது ஒரு மனுஷன் தான் அது எப்படியே உலகத்துல அதுக்கு முன்ன சொன்னாங்க நம்ம முன்னோர்கள் எல்லாம் உலகத்தில் முதலிலே குரங்கில் இருந்து மனிதன் பிறந்தான் அது உண்மையோ பொய்யோ சத்தியமா நாரியன் ஆனால் குரங்கில் இருந்த பிறந்தவர் மனிதன் சொன்னாங்க அப்படி மனிதன் தோன்ற அவர்கள் வாழ தொடங்கினார்கள் அப்படி வாழ நேரத்திலே இடி மழை புயல் இதை அனைத்த பார்த்தாங்க இதெல்லாம் பார்த்து அவங்க பயந்தாங்க ஏன் இதெல்லாம் என்னடா கால நேரத்துக்கு ஏற்றவாறு இவ்வளவு தோன்றுது ஏதோ ஒரு சக்தியாலதான் இது இயங்குது இது நடக்குது அப்படின்னு நம்ம முன்னோர்கள் தான் முடிவு செஞ்சாங்க அப்படி முடிவு செய்து அந்த சக்திக்கு கடவுள்னு ஒரு பேர் வச்சான் கடவுள்னு பேர் வச்சாங்க யார் உருவாக்குறான்னு பாரு கடவுள்னு ஒரு பேர் வச்சான் கடவுள் நம்மை போன்ற மனித பருவத்தில் இருப்பார் என்று அதுக்கு ஒரு உருவத்தை கொடுத்தான் ஒரு சிலையில ஒரு உருவத்தை கொடுத்தான் இவன் வச்சுக்கிற கத்தி கபரா வேல்கம்பா அனைத்தி அதுகிட்ட கொடுத்து அழகு பார்த்தான் நாகரிகம் வளர வளர அதுக்கு பட்டாட போட்டான் நகனத்தை போட்டான் இவன் எல்லாத்தையும் அதுக்கு கொடுத்து அழகு பார்த்தான் அப்ப யாரு தெய்வம் நம்ம தான் தெய்வம் சொல்லுவாங்க தெய்வம் இருக்குதுன்னா நான் ஒத்துக்க மாட்டேன் நான் ஒத்துக்கவே மாட்டேன் சரி காலைல போயிடுச்சு அதனால போயிடுச்சு தெரியுமா அது போயிடுச்சு தெரியும் யமனுடைய கருமையால் நான் போயிட்டேன் யமனுடைய கிருபையால் நான் போயிட்டேன் காலையில துட்டு வாங்க பாரு பங்கு துட்டு அது யாரால தெரியுமா அது யாரால தெரியும் மக்கியாச்சாரனாலையும் அரியானாலே காலைல வாங்கிட்டு போறேன் நான் அவங்க ரெடியா ஏசி பெட்ரோல் போட்டு வச்சாங்க பாத்து வந்து டேய் பட்டா உள்ளறனா அதெல்லாம் ஏன் போய் பாப்ப உள்ள அடக்குறியா அரியன் தான் சொல்லிக்கிறாரு அப்படி இருக்க இவள் வந்துவாள் பக்கந்தால் வலகால பட்டி ஒட்டஜா சிலை ஓம்பளே அது இல்லடா நேத்து கால்வலி இங்க கீழ விழுந்துட்டாரு ஆமா விழும்போது முருகா கோவிந்தன் சொல்லி விழுறாரு முருகர்லாம் தெய்வம்பா ஆம்பல்லாம் தெய்வம் அது நேத்து இது இன்னைக்கு ஆம்பளை சாமி எல்லாம் ஒத்துப்பேன் ஈஸ்வரனை சொல்லு ஒத்துக்கிறேன் இன்னைக்கு கூட உலகத்துல ஒரே தெய்வம் தான் அது ஈஸ்வரன் மட்டும்தான் முருகர்லாம் கிடையாது அதெல்லாம் விடு இவன் பொம்பளை சாமி தானே எட்டியம்மா தானே சரி காலைல ஒரு அந்த ஈஸ்வரனே படிச்சது இந்த எட்டியம்மா தான் சரி எட்டியம்மா தானே எம்மா தாயே காலைல எனக்கு ஒரு 1 லட்சம் ரூபாய் தேவை போடுறது முடிப்பியா முடியுமா முடியுமாடியா முடியாது காரணம் கடவுள் கொடுப்பாங்கன்னு சொல்லுவாங்க ஆனா கடவுள் தான் நம்ம கொடுத்துக்கிறோம் ஏய் ஏய் சீக்கிரம் சாவுடா நேரா ஆகுது எனக்கு சும்மா வந்து பேசிக்கிறான் சாவும் போது கூட எவ்வளவு நேரத்துக்கு காலைல நோவுதா இல்லையா ஏய் இந்த உலகத்தை படைத்தவரை இவள் சொல்றாங்க அது நான் அறியேன் இருந்தாலும் இவளுக்கு எனக்கு சபர் என்று வந்து விட்டோம் ஆமா அருவில் இருந்து பிறந்தா கருமாரி கருமாரி ஒரு காப்பாரி
தவறு என்னை எழுத்து தவறு என் பாத படித்தான் உன்னை பார்த்து நான் படி வேண்டுமா நீ யாரைய கால கிட்ட நெருங்கி விட்டதுதான் சண்டா அம்மா தாயே அகிலாண்ட கொடி பிரம்மாண்ட நாயகி உலகால உண்மையாலே இந்த விநாயகர் அளவை கட்டி காப்பாற்றக்கூடிய எச்சி அம்மா தாயே இந்த பாலகனை மன்னித்தே ஒரு வார்த்தை சொல்லுங்கள் அம்மா மன்னிப்பா உனக்கா இந்த ஜென்மத்தில் உனக்கு மன்னிப்பு என்பதே கிடையாது என் தாயே உலக மக்களுக்கெல்லாம் நீ தாயாக விளங்கக்கூடியவள் ஒரு பிள்ளை தவறு செய்தால் தாய் மன்னிக்க கூடாதா இந்த கிராமத்தையே கட்டி காட்டி நிச்சயமாக இருந்து கொண்டு என்னை மன்னிக்காமல் விடுவது பற்றி எந்த விதத்தில் நான் மன்னிக்க முடியாது அந்த தெய்வத்தை தவற விடக்கூடாது என்பதற்காகத்தான் வாய்க்கு வந்தவாறு பேசுகிறேன் தவறே மனதளவால் உங்களை ஒருபோது நான் ஒரு சொல்லிக் கூட சொல்லியதில்லையே தாயே சரி என்னை மன்னிக்க விட்டால் பரவாயில்லை எனக்கு ஒரே ஒரு வரமாக தர வேண்டும் வர வேண்டும் என்ன வர வேண்டும் அடுத்த பிறவி எனக்கு ஒருவேளை மனித பிறவியாக இருந்தா இந்த பிறவியில் பிறந்து அம்மனை மதிக்காமல் அவதூறாக பேசி இந்த நாவினால் அடுத்த பிறவியில் சிவன் பணியில் குழம்பு சொல்லக்கூடிய செம்பரை உழைச்சால் உழைத்து உங்கள் ஆலயம் எங்கெல்லாம் இருக்கிறதோ அங்கெல்லாம் பம்பை எடுத்துக்கொண்டு உங்கள் புகழினை பாடும் மரமாக தர வேண்டும் மகனே செய்த தவறு எப்போது உழைத்து விட்டாய் அப்போது நான் மன்னித்து விட்டேன் கேட்டு அழைத்த தந்தை பெற்றுக்கொள்வோம் சிறிய விண்ணப்பம் என்ன நான் வெறும் வில்லுதான் அம்பு வேற ஆனால் என்னோட இருந்தவளை மட்டும் அவளை நான் பார்த்துக் கொள்கிறேன் இவனுக்கு உறுதுணையாக இருந்தாலே அவளை விட்டு விடுவேனா எப்போது செல்கிறேன் அவளை அடியோடு அழைத்து விட்டு வருகிறேன் ஜித்தி ஜில்லாடி அம்மா ஜப்பாடி ஒரு நாள் வந்தாலு அதுக்கு முன்னே தேவையா வனியா ரைட்டு எங்க கொல்லா தேவடியா எங்க ஆயா தேவடியா எங்க அம்மா தேவடியா நான் தேவடியா என் பொண்ணு